வரக்கூடிய 27ஆம் தேதியில திருச்சியில விடுதலை மாநாடு நடத்த இருக்கிறீங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறதா தகவல் எழுந்திருக்கு. இதோட பின்னணி என்னங்கய்யா? விடுதலை மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம். 20 ஆண்டுகளா தமிழ்நாடு கள் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ், ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் எங்களை பார்த்து ஓடினவங்க தான். கள் இயக்கத்தை பார்த்து ஓடினவர்கள் தான், எதிர்த்து நின்றவர்கள் அல்ல. இன்னைக்கு அழைக்கிறோம். அவங்கள மட்டுமல்ல, மற்றவங்களே அழைக்கிறோம். கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. நிரூபிச்சிருங்க, வாங்கிக்கங்க 10 கோடி. நாங்கள் கோரிக்கை கைவிட்டுறோம், போராட்டத்தை விலக்கிக்கிறோம். இதுக்கு யார் தயார்? கிருஷ்ணசாமி சொல்றாரு, கள் ஒரு கொடிய விஷம். நிரூபிக்க சொல்லுங்க 10 கோடி வாங்கிட்டு. அவருடைய மகன், அவர் இளவரசர், இவர் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர், இவர் அரசர் மன்னன். அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி, அவர் வந்து இளைஞரணி தலைவர். எப்படி தமிழ்நாடு அரசியல் இருக்காங்க? முதலமைச்சர் யாரு? மு.க. ஸ்டாலின் அப்பா. யாரு துணை முதலமைச்சர்? மகன். அந்த மாதிரி இவங்க வந்து குடும்ப அரசியலை ஆக்கிட்டாங்க. ரைட்டு, அது உங்களுடைய நிலைப்பாடு, அது உங்கள் கட்சிக்காரர் ஏற்றுக்கிறாங்க, அது நான் சொல்ல வரல, விவாதிக்கல. கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி. ஏன் முதுகில் குத்துறீங்க? 27ஆம் தேதி திட்டமிட்டபடி திருச்சியில் சமயபுரத்தில் கள் விடுதலை மாநாடு நடந்தே தீரும். இது அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. தமிழ்நாடு அரசு கள் இறக்குவோர் மீது நடவடிக்கை எடுத்தால், அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள் இறக்கி சந்தைப்படுத்துவோர் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால், நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா as to the interpretation of the இந்தியன் கான்ஸ்டியூஷன். அவரு கிருஷ்ணசாமி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து வந்தவர் தானே, சொல்லிட்டு பதில். இதுக்கு பதில் சொல்லி இல்லைன்னா உங்களுக்கு எது கட்சி, எது கட்சியில் பொறுப்பு, எது கட்சி? ஏன் முதலில் குத்துறீங்க? வாங்க வாரத்துக்கு வாங்கிக்கங்க 10 கோடி. தகரியம் இருந்தால் துணிச்சிருந்தா வாங்க. அப்படி நீங்கள் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய மகனும் தாராளமாக எப்போது வேண்டுமானாலும் கள் இயக்கத்துடன் வாதத்துக்கு வரலாம். அந்த வாத விவாதம் இதே சென்னையில் நடைபெறும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி ஒரு அரங்கத்தில் நடைபெறும். அந்த வாத விவாதத்தில் நீங்களும் உங்களுடைய மகனும் மற்றவர்களும் கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. கள்ளொரு கொடிய விஷம் என நீங்கள் நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்ற உங்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசையும் கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற பொழுது இந்திய அளவில் நீங்கள் பேசப்படுவீர்கள். தமிழ்நாட்டு வாக்காளர் இதயங்களில் நீங்கள் இடம்பெறுவீர்கள். வரும் 2026 தேர்தலில் நீங்கள் தனித்து நின்றாலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் கட்சி வெற்றி பெறும். நீங்கள் முதலமைச்சராவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். இந்த அரிய வாய்ப்பினை கிருஷ்ணசாமி அவர்களும் அவர்களுடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தவறாமல். இது அவர்களுக்கு விடுக்கும் சவால் அல்ல, வைக்கும் வேண்டுகோளையாகும். வாருங்கள் வாதத்திற்கு, வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாயை. தமிழ்நாடு என்பது ஒரு விளைநிலம், உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல. இந்த புரிதல் வேண்டும். மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையையும் காட்டுகின்ற ஒரு நழுவல் போக்கை, முதுகில் குத்துகின்ற ஒரு கோழைத்தனமான செயலுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். வாருங்கள் வாதத்திற்கு, வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசு.